Hey hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஜாவானா என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷனும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் அக்னி சித்ரா. நான் கரண்ட்டாக 3.4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட மேஜர் நான் எந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்ப்ரிங் பூட் ஆஸ் அ பேக்கெண்ட் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் இந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணியிருந்தப்போ அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் ஃபுல் ஸ்டாக் தான் கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலரும் பேக் எண்டில் ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. தென் ஒன்ஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி ரியாக்ட்டுமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் திஸ் பாஸ்ட் 1 இயர்க்கு பிஃபோர் எங்கள் ஆஃபீஸில் யூடமி கோர்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எல்லோரும் டெவலப்மெண்ட் தான் நமக்கு ஓகேவா இருக்கே, டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யூடமியில் இருக்க கோர்சஸ் படித்து ஜாவாவை பேஸாக வச்சு செலினியம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் கற்றுக்கிட்டேன், ஏபிஐ டெஸ்டிங்கும் கற்றுக்கிட்டேன். இதுதான் என்னோட ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். எனக்கு ஜாவா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஜாவா அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். எந்த ஒர்க் ஜாவாலனாலும் ஐம் ஓப்பன் டு ஒர்க். இதே என்னைய வேறு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலுமே ஜாவா அப்படின்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா நாங்கள் போயிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ஜாவா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் காலேஜில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பைத்தன் வச்சுருந்தாங்க. எனக்கு பைத்தனில் உண்மையாலுமே எதுவுமே தெரியாது. லாஸ்ட்டு ஒரு தேர்ட் இயரு அந்த மாதிரிலாம் வரும்போது ஜாவான்னு ஒர்க் பண்ண காட்டிக்கு எனக்கு ஜாவானா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் கொடுத்த காட்டிக்கு எனக்கு ஜாவா அவ்வளோ பிடிச்சிருச்சு. இப்போ ஜாவாவோட சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஜாவா மிச்ச லாங்குவேஜஸ் மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியானு கேட்டால் லிட்டில் கஷ்டம்தான். அதுவுமே ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாவா வேணாம் நம்ம வேறு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம்லாம் யோசிக்காதீங்க. அது போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். அதை படிச்சிட்டோம் அப்படின்னா இதை விட ஈஸியாக எதுவுமே இருக்காதுங்கிற அளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிகாஸ் நம்ம பைத்தன் ஜாவா ஸ்கிரிப்ட்லலாம் 1 லைன் ஆஃப் கோடில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். இங்கே அப்படி இருக்காது. ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி மெத்தட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அப்படி தான் எழுதுவோம். அதனால ஸ்டார்டிங்கில் இந்த டேர்ம்ஸு இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பயப்படுறதுக்கெலாம் வேணாம். நீங்கள் ஜாவா ஏன் எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க, இப்போ ஜாவாவில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன் ஜாவாவில் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு எனக்காச்சும் தோணியிருக்கா? பிகாஸ் ஜாவா நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் எந்த லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னு நினச்சாலும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் மோஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் ஜாவா கொஷின்ஸாக கேட்குறாங்க. ஜாவா உங்களுக்கு தெரியுமா? தென் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டு லேர்ன் எனி அதர் லாங்குவேஜஸ். அதுதான் அதனால தான் நம்ம ஜாவா அப்படிங்கிறத பேஸாக வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் பார்த்து டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாவா அந்த 5ல் ஒரு பிளேஸில் இருக்கும். ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவை வச்சு நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? பண்ணிக்கலாம். என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நம்ம ஜாவா வச்சு பண்ணலாம். ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனே நான் ஜாவா வச்சு பண்ணுவேங்கும் போது ஸோ இட் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஜாவா டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இன்னுமே ஸ்டாண்டலோனாக இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஜாவாவை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசனும் இதுதான். நம்ம ஜாவாவை வச்சு நாட் ஒன்லி வெப் ஆப், மொபைல் ஆப் பண்ணலாம், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஜாவா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுது விச் இஸ் கால்ட் அஸ் JVM. JVMனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இது ஜாவா மட்டும்தான் யூஸ் பண்ணுதான்னு கேட்டால் இல்லை, நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த நிறைய லாங்குவேஜஸ் JVM யூஸ் பண்ணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? தே ஆர் யூஸிங் ஜாவா டெக்னாலஜி. அதுதான் அதோட மீனிங். பிகாஸ் ஆஃப் திஸ் JVM நம்ம ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறோம். அது என்ன பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு
லாங்குவேஜஸில் இப்போ நான் வந்து கோட் எழுதுகிறேன் அப்படின்னா அது வந்து என்னோடய விண்டோஸில் நான் எழுதியிருக்கேன்னா அதை வந்து என்னால் லினக்ஸில் ரன் பண்ண முடியாது. பிகாஸ் விண்டோவுக்கும் லினக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால என்னால் ரன் பண்ண முடியாது. அதே வந்து விண்டோஸில் எழுதுனதை மேக்கில் ரன் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து விண்டோஸ்லேயே கோட் எழுதியிருந்தாலும் என்னோடய ஜாவா கூட என்னால் லினக்ஸில் ரன் பண்ண முடியும், மேக்கில் ரன் பண்ண முடியும், எங்கே வேணால் ரன் பண்ணலாம். அதனால தான் இந்த ஜேவிஎம் வந்து ஜாவாவை வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கு. ஜேவிஎம்மில் என்னால் டைரெக்டாக என்ன சொல்கிறது, ஜாவா கோடை ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஜாவா கோடை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, விச் மீன்ஸ் டாட் கிளாஸ் ஃபைலாக இருக்கும். அந்த டாட் கிளாஸ் ஃபைலை நான் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இட்ஸ் அன் ஓவர்வியூ தான். தென் ஜாவா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரீடபிள்னால் என்ன, இப்போ நான் அதை பார்த்தேன் அப்படின்னா ஓகே. இப்போ பாருங்க, பப்ளிக்கு கிளாஸ் ஆட் இன்ட் ஐ இன்ட் ஜே. இப்போ நான் ஒரு பப்ளிக் கிளாஸ் ஆட் பப்ளிக், இப்போ நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன், இன்ட் ஆட் ஆஃப் ரிட்டன் i + j. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா எனக்கு ஈஸிலி ரீடபிளாக இருக்கா, ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, இந்த 2 வேரியபிள்ஸையும் இந்த மெத்தடில் ஆட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான். பார்த்ததையும் ஈஸிலி ரீடபிள் ஆஸ் வெல் அஸ் மெயின்டைனபிள். சீக்கிரமாக இது வந்து நான் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுவும் வந்து ஜாவா வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறக்கு ஒரு ரீசன். ஈஸிலி ரீடபிளாகவும் இருக்கும், மெயின்டைனபிளாகவும் இருக்கும். அண்ட் தென் சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா சொல்கிறேன். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம டீப்பராக பார்ப்போம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜாவாவில் இருக்குன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டீப்பராக இதை வந்து இன்னும் அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் WORA, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒன் பிளாட்ஃபார்மில் நான் எழுதினேன், இப்போ விண்டோஸில் எழுதுனேன்னா அதை எங்கே வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து WORA, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஓகேங்களா, இதுக்கடுத்து மல்டி த்ரெட்டிங்ன்ற கான்செப்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் இன்னுமே டீப்பாக பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கலெக்ஷன்ஸ் API, அதுக்கடுத்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஜாவாவில் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் இது எல்லாமே வந்து நம்ம ஜாவாவை டாப் 5 லாங்குவேஜஸில் இருக்கிறக்கும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுறக்குமே வந்து மெயின் ரீசனாக இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா பார்த்திங்கன்னா, ஜாவாவை 1995 ஜேம்ஸ் காஸ்லிங்ன்றவங்க சன் மைக்ரோ சிஸ்டமில் டெவலப் பண்ணாங்க. இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெல்லாம் டெவலப் பண்ண கிடையாது. இது வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம்காக டெவலப் பண்ண விஷயம். அது போக போக நம்ம வந்து இப்போது ஜாவாவை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சன் மைக்ரோ சிஸ்டமில் 1995 ஜேம்ஸ் காஸ்லிங் இன்வென்ட் பண்ணது தான் ஜாவா. இப்போ அது கரண்ட்டாக ஆரக்கிள் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஆரக்கிள் கிட்ட இருக்குது. அண்ட் தென் எவ்ரி 6 months வந்து ஒரு மேஜர் ஆர் மைனர் அப்டேட்டை ஜாவா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிஃபோர் ஸ்டார்டிங் அவர் செஷன் உங்களோட லோக்கல் மெஷினில் கண்டிப்பாக ஒரு ஐடிஇ இருக்கணும். ஐடிஇனா என்னென்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், விச் மீன்ஸ் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோட் எழுதி ரன் பண்ணி டீபக் பண்ணி டெஸ்ட் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். எல்லாமே ஆல் இன் ஒன் பிளேஸாக இருக்கிறதால தான் அது ஐடின்னு சொல்கிறோம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இன்டகிரேட்டிங் ஆல் த திங்ஸ் இன்டு அ சிங்கிள் என்விரான்மெண்ட். அதனால தான் ஐடிஇ வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். இல்லை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு நோட் பேட்லேயோ எதுலையாச்சும் கோட் எழுதுனீங்கன்னா அது ஜஸ்ட் எழுதி ரன் பண்ண முடியும், அவ்வளோதான். பட் ஐடிங்கும் போது கோடை எழுதி அதை டீபக் பண்ணணுன்னா பண்ணலாம், என்ன பண்ணுமோ அதை எல்லாமே கம்பைல் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம அந்த ஐடியில் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் பிளேஸ் இது கண்டிப்பாக தேவை. நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஐடிஇ மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஜாவா படிக்கிறோங்கிற காட்டிக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஜேவிஎம் வந்து ஜேவிஎம்மில் தான் ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஜேவிஎம் வந்து ஜேடிகேக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாவா டவுன்லோட்னு வெப்சைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஜேடிகே கிடைக்கும். ஜேடிகேவோட கரண்ட் எல்டிஎஸ் வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்டிஎஸ் வெர்ஷன்னா
லாங் டேர்ம் சப்போர்ட்டு. சில வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அது இல்லாமல் போயிடலாம், சப்போர்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் எல்டிஎஸ்ங்கிறது லாங் டேர்ம் சப்போர்ட். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 25 ஜாவா 25 தான் வந்து எல்டிஎஸ் வெர்ஷனாக இருக்குது. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஐடியும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்லேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஐடி வேணும். ஐடியில் இருக்க ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஜாவா ஜேடிகே வேணும். ஓகேங்களா? தென் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதலாம். லாஜிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஹோலாக ஜாவா ப்ரோக்ராமிங் நம்ம நாளையிலேருந்து லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் ஒன்ஸ் இந்த கோர்ஸ் முடியும் போது நம்ம வந்து ஜாவாவில் ப்ரோவாக போகிறோம். ஓகேங்களா? We'll see you in another video. Thank you so much. Bye.